ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் கேழ்வரகு மாவு அடை தோசை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துலாமா? என்னோடய சேனல் நேம் ஜாக்லின் விலாக்ஸ் வைட்டி. புதுசாக என்னோடய சேனல் பார்க்க விரும்புகிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே வந்துட்டிங்களா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக சமைக்கிறவங்க எப்படி சிம்பிளாக இந்த மாவில் மிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஃபுட் வீடியோ, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து சமைச்சு சாப்பிடுங்க. தேங்காய், வெல்லம், ஏலக்காய், கேழ்வரகு மாவு இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். தேங்காவை குட்டி குட்டி பல்லாக நறுக்கிக்கணும். அதே மாதிரி வெல்லத்தை குட்டி குட்டியாக அப்படியே நொறுக்கி போட்ட மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஏலக்காவை தட்டி அதனுடைய பவுடரை எடுத்து வச்சுக்கணும். நல்ல ஒரு கெட்டி பதமாக இருக்கணும். இது கொஞ்சம் லிக்விடாக இருக்காமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லோரும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கரண்டியில் எடுத்து அடை மாவுக்கு ரெடி பண்ணணும். சரிங்களா? பண்ணிவிட்டு அப்படியே லேசாக அப்படியே சுட்டு எடுத்துடணும். அது ஃபஸ்ட் டைம் நான் வேகிறதுக்கு முன்னாடியே பரட்டிட்டேன், அதனால் உடஞ்சிருச்சு. மற்ற 2 அடை தோசை நல்லாவே வந்துருந்துச்சு. எதுக்கு துருகி போடாமல் குட்டி குட்டி பல்லாக கட் பண்ணி போடணும் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த தோசையில் அந்த அடை தோசையை பிச்சு சாப்பிடும் போது அந்த குட்டி குட்டி பல் அந்த தேங்காவும் மெல்ட் ஆகி இருக்கிற அந்த வெல்லத்தையும் சேர்த்து அப்படியே வாயில் சூடாக அப்படி கடித்து சாப்பிடும் போது செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பாட்டி எப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி பிசைஞ்சிருவாங்க. அப்படியே சுட சுட அந்த தோசைக்கல்ல போட்டு அம்மிக்கு இப்படி தட்டுவாங்க. நமக்கு கையை சுட்டுடும். அதனால நான் தோசை மாதிரி அப்படி வார்த்து எடுத்துட்டேன். அதனால் கை சுட்டுடும்னு பயந்துட்டு, உங்களுக்கு எப்படி சுட முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி ட்ரை பண்ணேன், எனக்கு வந்துருச்சு. நான் 2 அடை சுட்டுட்டேங்க, எப்படியும் உடையாமல் சூப்பராக வந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கேழ்வரகு அடை தோசை சுட்டு சாப்பிடுங்க. பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க லீவில், இந்த மாதிரி ஈவினிங் டிஃபனும் மார்னிங் டிஃபனும் இந்த மாதிரி சுட்டு கொடுத்து பாருங்கள், சாப்பிட்றாங்களான்னுட்டு. சாப்பிடவும் சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ருக்கோம், இப்போலாம் யாரும் அவ்வளோவா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது, ரொம்ப பிக்கவே முடியல. அந்த வெல்லத்தை பார்க்கும்போது எடுத்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதில் குட்டி குட்டியாக இருக்குது தெரியுதா தேங்காய், அதையும் சேர்த்து கடித்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.